வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம வந்துட்டு தொடர்ந்து இந்த வெயிட் லாஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி நம்மள நம்மளே வந்துட்டு வருத்திக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த வெயிட் லாஸ ரொம்ப சுலபமா சின்ன சின்ன மாற்றங்களை வந்துட்டு தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணி ரொம்ப வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீங்க காலையில சாப்பிட வேண்டிய உணவு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடக்கணும். ஆனா நீங்க வேற எதுவுமே பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நாள் ஆக ஆக உங்களால வந்துட்டு வெயிட் லாஸும் பார்க்க முடியும். அதே நேரம் உங்களுக்கு வந்துட்டு தொப்பை பெருசா இருக்கு, வயிற்றோட சுற்றளவு வந்துட்டு பெருசா இருக்குன்னா அது குறையறதையும் வந்துட்டு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களோட மதிய உணவு வரைக்கும் நீங்க காலையில் எழுந்ததுல இருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் சமைக்காத உணவுகளா வந்துட்டு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதாவது ரா டயட்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்துட்டு அது சாலடாவும் சாப்பிடலாம், இல்ல காய்கறியை வந்துட்டு ஜூஸாவும் சாப்பிடலாம், பழங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு காலையில பழங்கள் சாப்பிடுற மாதிரி இருந்தா சர்க்கரை அளவு அதிகமா இருக்கக்கூடிய இனிப்பான பழங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார் சத்து அதிகமா உள்ள, நீர் சத்து அதிகமா உள்ள பழங்களா வந்துட்டு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு காலையில ரா சாலட் வந்து சாப்பிடலாம். நீங்க வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டு கூட சாப்பிடலாம். அது வந்துட்டு கூட கொஞ்சம் ஊற வச்ச கொண்ட கடலையோ இல்ல நிலக்கடலையோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரா சாலடாவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான புரதமும் வந்துட்டு கண்டிப்பா அதுலயே கிடைச்சிரும். சோ அதுவும் வந்துட்டு நீங்க சாப்பிடலாம். முளைக்கட்டின பயறு வகைகள் வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இப்ப வாரத்துல 7 நாள் நீங்க வேற வேற மாதிரி சாப்பிடணும்னு ட்ரை பண்றீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மாத்தி மாத்தி இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்ட்டு நீங்களே ஒரு மெனு வந்துட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா வந்துட்டு ஒரு டயட்டிஷியன் கிட்ட போயிட்டு நிறைய வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி ஒரு டயட் சார்ட் வாங்கி அவங்க சொல்றத வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்க உடம்புக்கு பிடிக்காம அதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறி சாலட் சாப்பிடுங்க, அதே நேரம் வந்துட்டு புரோட்டீன் சாலடும் வந்து நீங்க சாப்பிடலாம். அது வந்துட்டு முளை கட்டின பயிரா கூட இருக்கலாம், இல்ல ஊற வச்ச சுண்டலோ இல்ல வந்துட்டு நிலக்கடலையோ அது வந்துட்டு உங்க சாலட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்துட்டு பசி ரொம்ப கம்மியா இருக்குன்னா காய்கறியை வந்துட்டு ஜூஸா பண்ணி கூட நீங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு நாள் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாதாம் இருக்கு, கேஷ்யூ முந்திரி இருக்கு, வால்நட்ஸ் இருக்கு, பிரசில் நட்ஸ் இருக்கு. சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ இல்ல ஓவன்லயே வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி நைட்டே வந்துட்டு ஊற வச்சிருங்க. அதை வந்துட்டு நீங்க காலையில வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து கூட சாப்பிடலாம். அது உங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங்காவும் இருக்கும். நட்ஸ் சாப்பிடும் போது உங்களோட ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு அதிகமாகாம இருக்கும். பட் நீங்க இந்த பழங்களோ இல்ல வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா நீங்க வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க இல்ல இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்க சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இதை கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. அப்பதான் வந்துட்டு உங்களோட கொலஸ்ட்ராலோ இல்ல ரத்த சர்க்கரையாவோ திடீர்னு வந்துட்டு ஏறுறதும் இறங்குறதும் வந்துட்டு நடக்காம இருக்கும். ஒரு ஸ்டேபிளா வந்துட்டு மெயின்டைன் ஆகும். சோ மத்தபடி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்ல, உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் தான் உங்களோட முக்கியமான எய்ம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா வந்துட்டு ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். அதே மாதிரி இந்த பழங்கள் வந்துட்டு எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. சோ நீங்க பழங்கள் சாப்பிடுற மாதிரி இருந்தா எப்பவுமே வெறும் வயிற்றுல சாப்பிட முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி சமைக்காத உணவுகள், இந்த மாதிரி வந்துட்டு உயிர் சத்து அதிகமா உள்ள உணவுகள் வந்துட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது உங்களுக்கு வந்துட்டு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதுல உள்ள எல்லா சத்துக்களையும் உங்க உடம்பு வந்துட்டு உங்க குடல் வந்துட்டு நல்லா அப்சார்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ட உடனே வந்துட்டு பழங்கள் சாப்பிடுறதோ இல்ல சாலட் சாப்பிடுறதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பழங்கள்ல உள்ள சர்க்கரை சத்து வந்துட்டு உங்க வயிற்றுல வந்துட்டு சீக்கிரமாவே ஜீரணம் ஆயிடும். ஆனா சமைச்ச உணவுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு புரதம்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது அது கொஞ்சம் மெதுவா தான் ஜீரணமாகும். சோ சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய பழங்களை வந்துட்டு முதல்ல உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நேரம் உங்க வயிற்றுலயும் குடலையும் அப்படியே தங்கிரும், ரொம்ப மெதுவா தான் வந்துட்டு மூவ் ஆகும். சோ அது வந்துட்டு வயிற்றுக்குள்ளேயே ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக இந்த பழங்களோ இல்ல காய்கறிகளோ சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வயிறு உப்புசமா இருக்கிறது, கேஸ் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு நிறைய வரும். சோ அதுக்கு முக்கியமான காரணம் இதை நீங்க எப்ப சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க வந்துட்டு அதை வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க.
இல்ல அப்படின்னா சாப்பிடுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாவே ஜீரணம் ஆயிடும். அதே மாதிரி பழங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாயங்கால நேரத்துல சாப்பிடுறத கொஞ்சம் வந்துட்டு தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பழங்கள்ல உள்ள சர்க்கரை உங்களோட ரத்தத்துல ரொம்ப சீக்கிரமாவே கலந்துரும். ராத்திரி நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்பு ஃபேட் பர்னிங் மோடுக்கு போகும். சோ நீங்க அந்த டைம்ல இந்த சர்க்கரை சத்து அதிகமா உள்ள பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு கன்ஃபியூஸ் ஆயிடும். சர்க்கரையை யூஸ் பண்றதா இல்ல கொழுப்பை வந்துட்டு யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பழங்களை காலையில நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா அதோட முழு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ற கொஞ்ச நாள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும். முக்கியமா வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அதிகமா ஹெவியா சாப்பிடுற ஒருத்தரா இருந்தா வெறும் இந்த சமைக்காத உணவுகளை மட்டும் காலையில நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது பசி தாங்காது. ஸோ கொஞ்ச நாள் ஆகும் உங்களுக்கு அது செட் ஆகுறதுக்கு. அதனால நீங்க வந்துட்டு இடையில பசிச்சது அப்படின்னாலும் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி 11 மணி போல இன்னொரு பழம் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ற ஒருத்தரா இருந்தா முழு பழங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னாதான் அதுல உள்ள நார்ச்சத்து மத்த உள்ள எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். வெயிட் லாஸும் வந்துட்டு நல்லாவே நடக்கும். வெயிட் லாஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஏறத்தான் செய்யும். உங்க ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு ரொம்ப வேகமா ஸ்பைக் ஆகும். சோ அதனாலயே உடம்புல வந்துட்டு கொழுப்பு அதிகமா சேர ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு பழங்களை முழுசா சாப்பிடுங்க, காலையில டைம்ல சாப்பிடுங்க, இரவு நேரத்துல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறீங்க, இல்ல வந்துட்டு உங்களுக்கு நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா சாயங்கால நேரத்துல ஒரு கப் பழங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிடாதீங்க. எப்ப சாப்பிட்டாலும் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டமக்ல வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த ரா டயட்டுக்கு வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் நல்லாவே கம்மியாகும். உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு நிறைய சாப்பிடணும் இல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கிரேவிங் இருந்துட்டே இருந்ததுன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு நிறைய முகப்பரு இருக்கு, உங்களோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப வறண்டு இருக்கு, வறண்ட முகம் வறண்ட தோல் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகும், க்ளோயிங் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அசிடிட்டி மாதிரியான ஜீரண கோளாறுகள் இருந்தாலும் ஆரம்பத்துல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான வயிறு உப்புசம், ப்ளோட்டிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஜீரண சக்தியும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு, நாள் ஃபுல்லா வந்துட்டு சில நேரம் உங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகுறதுனாலயே கொஞ்ச நேரம் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க, எதுக்குன்னே தெரியாம உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டயட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட எனர்ஜி லெவல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஸோ வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுத்து வைக்க போற முதல் ஸ்டெப் வந்துட்டு இது ஒரு சூப்பரான ஸ்டெப் தான். நீங்க வேற எந்த விஷயமே ஃபாலோ பண்ணல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல இருந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இதுலயே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். சோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றேன். நீங்க வந்துட்டு இந்த சீரீஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பரா நடக்கும். இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நீங்க வந்துட்டு எந்த விஷயத்த முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.